அன்பான நேயர்களே, காலை வணக்கம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிய செய்வாய் நீயே, நல்லாரை நன்மை அறிய செய்வாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பச்சோதி, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பச்சோதி, இடரினும் தளரினும் எனதரு நோய் தொடரினும், இடரினும் தளரினும் எனதரு நோய் தொடரினும், உன் கடல் தொழுதெழுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோயமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே, இதுவோயமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உன்னருள் ஆவடுதூரை அரண்யே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதூரை அரண்யே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஐப்பசி மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, திரையோதசி திதி 3:09 பின்னாடி சதுர்த்தசி திதி, உச்சிர நட்சத்திரம் இரவு 7:42, பின்னாடி அஸ்த நட்சத்திரம். அமிர்த யோகம் 2 பேருக்கும் அமிர்த யோகம் தான் இன்னைக்கு. ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே 4:30 முதல் 6, யமகண்டம் 12 முதல் 1:30, குளிகன் 3 முதல் 4:30, சூலம் மேற்கு, பரிகார வெள்ளம். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, சூரியன் துலாத்தில் இருக்காரு. துலாத்தில் செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்காங்க. 3 கிரகம் அங்கே வந்துட்டாங்க. சனி ராகு கும்பத்தில் இருக்கு. குரு உச்சம் பெற்று கடகத்தில் இருக்கு. கேது சிம்மத்தில் இருக்கு. சுக்கிரன் சந்திரனும் சுக்கிரனும் கன்னியில் இருக்காங்க. இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை நன்மைன்னு ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு ஒரு சில ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சில கருத்து இருக்கு. இதுதான் கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு நாள் இன்று எப்படி இருக்கிறது என்றால், உங்களுக்கு 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று 4ஆம் இடத்துல இருக்காங்க. அருமையான அமைப்பு. 4ல் குரு இருக்கிறது நன்மை இல்லை, ஆனால் 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று சிறப்பாக இருக்காரு. அதனால நல்ல நாள். சனி ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கு. அதனால மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும், நல்ல நாள், நன்மை உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு நாள் சரியில்லை. இருப்பினும் சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்காங்க, அது ஒரு பெரிய சிறப்பு. குருவனுடைய அமைப்பு சரியில்லை, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதன ராசி என்பவர்கள உங்களுக்கு அருமையான நாள். குரு 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு 2ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருப்பது பெரிய சிறப்பு. மிதன ராசிக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியமெல்லாம் நடைபெறும். அன்பான கடகராசி என்பவர்கள் உங்களுக்கு ஜென்ம குரு, உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்திருக்காரு. குரு 12ஆம் இடத்துல ஜென்மத்துக்கு வந்துட்டாரு. 2 மாதத்துக்கு இதில் இருப்பார். கார்த்திகை 30 இதில் இருப்பார். அதனால உங்களுக்கு இட மாற்றங்கள் ஏதாவது கிடைக்கும், நல்லது நடக்கும். வீடு மாறலாம், தொழில் மாறலாம், வேலை மாறலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், அப்படிலாம் ஒரு அமைப்பு இருக்கும். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நல்ல விரயங்களாக பண்ணுவோம், தேவையில்லாத செலவுகளை இழுத்து விட்றாதீங்க. நல்ல விரயமாக சுப விரயமாக பண்ணுவோம், நல்லதே நடக்கும். அன்பான சிம்மராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள், குழப்பம் இல்லாமல் நடங்கள். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல இருக்கார். லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுறார். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல, 10ஆம் அதிபதி 2ல் இருக்காரு. 10ல் இருந்த குரு இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார், உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய சிறப்பு, நல்லது நடக்கும்.
அன்பான துளாராசி என்பது உங்களுக்கு குரு வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 10ல் குரு பவிசை குறைப்பான், கெட்ட பேர்லாம் ஏற்படும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அருமையான நாள் 2 மாதத்துக்கு இதில் இருக்கார். இந்த 2 மாதத்துக்குள்ள உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கும். அன்பான மகர ராசி என்பவர்களை தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கு நாள் சரியில்லை. குரு 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் 7லாம் இல்லை, இப்போ கிடையாது. சனி ராகு 3ல் இருப்பது நல்லது. ஆனால் 8ஆம் குரு புதுசாக எதையும் செய்ய விட மாட்டார். அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் சொல்லுவாங்க. 7ஆம் இடத்துல குரு இருக்கு, கல்யாணமாகும், குழந்தைகள் ஏற்படும், வீடு கட்டலாம், அப்படி ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. இருப்பினும் 7.5 இருக்கிறது. அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல வந்திருக்காரு. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடம் வந்து நோயும் எதிர்ப்பும் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. அன்பான மீன ராசி என்பதில் உங்களுக்கு குருபான 5ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்காரு, நல்லதெல்லாம் நடக்கும், நீங்கள் எதிர்பாராதெல்லாம் நடைபெறும். அதனால் இந்த 2 மாதத்துக்குள்ள உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படை வசதி பூரா இறைவன் அமைச்சு கொடுத்துருவார் குரு பகவான். அதுக்குடைய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏழையினுடைய தாக்கம் இருக்குது. அவங்க வயதுக்கு தக்கோடைய முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் இருக்குது. அதனால் சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி காக்காய்க்கு எள்ளு சாதம் வைத்து சனி பகவானுடைய வழிபாடு செய்து வாங்க. கோளறு திருப்பு வைத்தா பாராயணம் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அன்பான நேயர்களே, நாளை வந்து தீபாவளி, நாளைக்கு வந்து கங்காஸ்தானம். நாளை காலையில் விடிய காலையில் 4:30 மணிக்கு கங்காஸ்தானம் பண்ணணும். 5 மணிக்குள்ளே சாமி தரிசனம் பண்ணிடணும். அதனால் விடிஞ்சு குளிக்கக்கூடாதுன்னு ஒரு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. 4:30 மணிக்கு கங்காஸ்தானம் முடிக்கணும் பேர். அதனால் அன்பான நேயர்களை உங்களை எல்லாருக்கும் அனைவருக்கும் முன்னதாகவே, ஏன்னா நாளை காலையில் சில பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி இருக்கும், பார்க்க முடியாமல் இருக்கும். அதனால் முன்னதாகவே எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மக்கள் அனைவரும் நலமுடன் வாழணும், எல்லாருக்கும் எல்லா சுகமும் பெற்று நலமுடன் வாழணும். நாளைக்கு வந்து மங்கள ஸ்நானம், எண்ணெய் ஸ்நானம் செய்து அனைவரும் புத்தாடை குடித்து இறைவனை வேண்டி இனிப்பு பலகாரங்களை எல்லாம் நிறைய சாப்பிட்டு மத்தாப்பு வெடிகளெல்லாம் ரொம்ப கவனமாக வெடித்து நல்ல அன்போடு அந்த நிகழ்ச்சிகளே குடும்பத்தோடு மக்களோடு அந்த சுற்றம் உற்றம் உறவினர்கள் அனைவரோடும் சேர்ந்து இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடி நம்முடைய வாழ்க்கையிலே தீப ஒளி பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும்படி இந்த வாழ்த்து நான் உங்களுக்கு முன்னதாகவே என்னுடைய அந்த தீபாவளி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான நேயர்களே, இப்பொழுது ஒரு முக்கியமான குறிப்பு நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன். 10ஆம் வீடுன்னு ஒரு இடம் இருக்குது ஜாதகத்தில், மிக முக்கியமான ஒரு இடம். ஜீவனம் என்று ஒரு வார்த்தை உண்டு. ஜீவனம் என்றால் பிழைப்புக்கு வழி, ஜீவனம் என்று ஒரு வார்த்தை உண்டு. பொருள் திரட்டி வசதிகள் பெற்று வாழ்வதற்கு செய்யும் கர்மம் ஜீவனமாகும். இதுக்கு பேர் இந்த செய்கின்ற ஜீவனத்துக்கு பேர் கர்மம்னு வச்சுருக்காங்க. ஏன்னா செய்கின்ற ஜீவனத்தில் வந்து தொழிலில் வந்து நிறைய பாவங்களை நாம் சம்பாதிக்கிறதுனால் கர்மம் ஏற்படுகிறது என்று பெரியவங்க சொல்கிறாங்க. உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு கர்மம் செய்தாக வேண்டிய கட்டுப்பாடு உண்டு. செய்யும் கர்மத்திற்கு பலன் பெற்று செம்மையான நலன்குடன் வாழ்வதற்கு விரும்பாதவர்கள் இருக்க மாட்டார்கள். நம்ம செய்கின்ற தொழிலில் நல்ல லாபம் அடைஞ்சு நல்ல வாழணும் அப்படின்னு விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த விருப்பம் ஈடேறுமா என்பதையும் அதற்கு உண்டான வழித்துறைகள் என்ன என்பதையும் வரையறுத்து காட்டுமிடம் இந்த 10ஆம் இடம். நாம் நினைக்கின்றது நடக்குமா, அதுக்கு என்ன வரையறை என்பதையெல்லாம் காட்டுமிடம் இந்த 10ஆம் இடம் தான் சொல்கிறான். அதாவது என்ன சொல்கிறான்னா, அந்த விருப்பம், நம்முடைய விருப்பம் ஈடேறுமா என்பதையும் அதற்கு உண்டான வழித்துறைகள் என்ன என்பதையும் வரையறுத்து காட்டுமிடம் இந்த 10ஆம் இடம். எவ்வளவு சிறப்பு இருப்பாருங்க. அந்த 10ஆம் இடம் என்பது வாழ்க்கையில் மனிதனுக்கு மிக முக்கியம். ஒரு மனிதன் தகுதியை நிர்ணயம் செய்யும் இடம் இந்த 10ஆம் இடம் தான். தகுதி என்றால் ஆற்றல் என்று பெயர். ஆங்கிலத்தில் பவர், ஆற்றல். நான் தமிழில் வந்து தகுதி என்று தமிழ் சொல், அதாவது தமிழில் தான் சொல்லணும். அந்த ஆங்கிலத்தை தான் அனைவருமே பயன்படுத்துகிறாங்க. நமது தமிழ்நாடு செம்மொழி, நம்ம நாடு செம்மொழி பட்டம் பெற்ற நாடு நம்ம நாடு. அதனால் அனைவருமே தமிழில் தான் பேசணும். ஆங்கிலத்தில் கையெழுத்து போடுவதோ ஆங்கிலத்தில் பேசுவதோ தவறு என்று சொல்கிறேன் நான்.
அதனால் என்று தமிழ் சொல் ஒருவரின் ஆற்றலை பற்றி அறிவிப்பது இந்த இடம்தான். ஒரு மனிதனுடைய ஆற்றல் திறமையை நிர்ணயிக்கக்கூடிய இடம் இந்த 10ஆம் இடம் தான். அந்த 10ஆம் இடம் பலமாக இருந்து 10ஆம் வீட்டு அதிபதி பலமாக இருந்தால்தான் அந்த ஆற்றல் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு பேர். ஒரு மனிதன் தொழிலில் கொடி கட்டி பரப்பான்னு சொல்லுவாங்க. ஓஹோ வென்று இருக்கும், பிரமாதமாக அந்த தொழில் அமையும். அதுக்கு காரணம் அந்த 10ஆம் வீடு அவனுக்கு பலமாக இருக்கிறது. அதுக்கு இந்த தொழிலுக்கு முக்கிய கர்த்தா சனி பகவான். அந்த சனி பகவான் ஜாதகத்தில் பிரமாதமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதுதான் அவன் ஆற்றல் உடையவனாகிறான். மற்றும் ஒருவரின் மதிப்பு, வாழ்க்கையில் மதிப்பு நிறையாக இருக்கணும், கௌரவம் இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், ஆகியவற்றையும் இந்த இடத்தில் இருந்து காணலாம். எவ்வளவு சிறப்பாக பெரியவங்க எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. ஒருவனுக்கு கௌரவம் இருக்கணும், கௌரவம் போயிடக்கூடாது, அவனுக்கு மதிப்பு இருக்கணும், ஆற்றல் அந்தஸ்து இருக்கணும், நல்ல உயர்ந்த எல்லாரும் மதிக்கணும், மக்கள் எல்லாம் மதிக்கணும். அதுக்கு இந்த இடம்தான் முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். பலர் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் இன்னாருக்கு முதலாவது இடம் அல்லது அடுத்த இடம் அல்லது அதற்கு அடுத்த இடம் என்று கணிக்கப்படும் இடம் இந்த இடமே. ஒருவருக்கு மற்றொருவரை அதிகாரம் செய்யவும் பிறருக்கு உத்தரவு போடவும் ஆணை பிறப்பிக்கவும் தகுதி ஏற்பட வேண்டுமானால் 10ஆம் வீடு அவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்க வேண்டும். இது 10ஆம் இடத்தினுடைய தகுதியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுவது. நாட்டை ஆள்பவரும் அரசியல்வாதிகளுக்கும் சமூக பணிபுரிவோருக்கும் வல்லமை தரும் இடம் இது. நாட்டை ஆளணும்னா அதுக்கு இந்த 10ஆம் இடம் பலமாக இருக்கணும். அதனால் அரசியல் இருக்கணும்னா அதுக்கு இந்த 10ஆம் இடம் பலமாக இருக்கணும். சமூக பணி புரியணும்னா அதுக்கு இந்த 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். ஒருவரை மூட்டை சுமப்புவாரா, விறகு வெட்டுவாரா, கூலி வேலை செய்வாரா என்பவை போன்றவைகளுக்கும் இந்த 10ஆம் இடம் கண்ணாடி அப்படிங்கிறான். பல்லக்கு ஏறுவோரையும் பல்லக்கில் சுமப்பவரையும் தரம் பிரித்து காட்டும் இடம். ஒரு பல்லக்கில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், அதே மனிதன் பல்லக்கு தூக்கிடுவான். இதை தரம் பிரித்து காட்டும் இடம் இந்த 10ஆம் இடம் இருக்கு. எத்தனையோ கர்மங்களை ஒருவரே செய்யக்கூடும், அத்தனையும் அறிவிப்பது இந்த இடம்தான். தந்தையை பற்றியும் இந்த வீட்டில் இருந்து அறிய முடியும். அன்பான நேயர்களே, 10ஆம் இடத்துக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு. பாக்கி கருத்துக்களை நாளை மறுநாள் பார்ப்போம். நாளைக்கு நம்ம வாழ்த்துறையோடு முடித்துக் கொள்வோம். அதனால அன்பான நேயர்களே, நாம் எல்லோரும் நலம் பெற வேண்டும், நலமுடன் வாழணும், நமது குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அப்படின்னா நமக்கு பேரன் பேத்தி நன்றாக பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி முத்து மாரியையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.